திமுகவுக்கு அதிமுக ஓட்டை போட்டு நாட்டை நாசம் பண்ணது இல்லாமல் இப்போ நான் அவருக்கு தான் போடுவேன். ஏன்? நல்ல டான்ஸ் ஆடுறாரு அவர். அவரை விட பிரபுதேவா நல்லா ஆடுவார். அவரை என்ன பண்ணி விட்டலாம்? அவரை முதலமைச்சர் ஆக்கிடலாமா? இல்லை நல்லா சிரிக்க வைப்பார். வடிவேலு மிகச்சிறப்பாக சிரிக்க வைப்பார். வடிவேலுக்கு ஓட்டு போட்டலாமா? ஏன் மக்களை பார்க்க வர மாட்டேங்கிறான்டா. அதாவது 1000 பகை இருக்கலாம், முரண் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், மோதல் இருக்கலாம், ஆனால் இளவு வீடு தான் வந்து நிற்கணுமா. ஆனால் இவன் இளவெட்டுக்காரன் வீட்டுக்கு வாங்குறான். இது ஒரு கட்சி, இது ஒரு தலைவன். அவனுக்கு ஓட்ட போடணும் ஒரு பைத்தியக்கார கூட்டம். திமுக அதிமுக வர்றப்ப நல்லா வந்தான், வந்து சீரழிஞ்சு போயிட்டான், நாசமாக போயிட்டான். ஆனால் ஒருத்தன் சீரழிஞ்சே வர்றான். கோட்பாடுனா எதுவும் தெரியாது, கொள்கைன்னா எதுவும் தெரியாது. நல்லை பக்கம் கவின்னு ஒரு பிள்ளை வந்து கொலை செய்யப்படுறான். சாதி ஆணவ கொலை செய்யப்படுறான். அந்த சாதி ஆணவ கொலை குறித்து எல்லா கட்சிகளும் பேசுது. ஆனால் அந்த கூமுட்டை கட்சி மட்டும் பேசலை. கட்சியோட மாநாட்டில் தொண்டர்கள் வருவாங்கல்ல, ஒரு தொண்டன்ட்ட ஒளிவாங்கி நீட்டி மைக்கை நீட்டி இந்த கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஏன் வந்து உங்கள் தலைவர் பேசலை அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்லணும்? அதுக்கு இந்த காரணம் அப்படி இப்படின்னு சொல்லணும். வழக்கமாக அதாவது பொய்யாக சொல்லுவாங்க, உருட்டுவாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? சஸ்பென்ஸுங்கிறான். சஸ்பென்ஸ் நீ அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் அத்தனை பேரும் முட்டா போய் முட்டாளாக இருந்தால் பரவாயில்லைங்க. காரியக்கரிக்கேன் 41 உயிர் போச்சேங்கிற அந்த உறுத்தலோ கவலையோ கண்ணீரோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லைங்க. 41 உயிர் போச்சுங்க. 41 உயிருங்க. 10 பிள்ளைகள் செத்து போச்சு. 10 பிள்ளைகள். கரூரில் அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த பிணவரை வாசலில் வரிசை உடம்பு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. மாலை எடுத்துகிட்டு போடலாம்னு போடுறப்ப கிட்ட நகர்றப்ப பார்த்தா ஒரு குழந்தைன்னு தெரியுது. உடம்பெல்லாம் நடுக்க வந்து அந்த பிள்ளைக்கு மாலை போட முடியாமல், குழந்தைக்கு மாலை போட முடியாமல் அழுதுகிட்டே நகர்ந்து வந்துட்டோம். அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ளே இருந்து விட்டு திடீர்னு மகாபலிபுரத்துக்கு வாங்க. யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இவர் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க. அதிகாரத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? நாட்டில் புயலா மழையா பேரிடரா எல்லாம் புறப்பட்டு பனையூருக்கு வாங்க. நான் பரப்புரை பண்ணணும், எல்லாரும் வாங்க பனையூருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சியை பார்த்து இல்லைங்க. ஏன்னா அப்படி இல்லடா திரை கவர்ச்சி. நீ திரைப்படத்தில் பார்க்குற விஜய் இந்த விஜய் இல்லடா. திரைப்படத்தில் ஒரே நேரத்தில் 100 பேரை அடித்து பறக்க விடுவார். நிஜத்தில் நான் கரூருக்கு போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. நான் போனோம்னா சுற்றி காவல்துறை பாதுகாப்பு வேணும், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும், அப்போ தான் வருவேன். அவர் திரைக்கு உள்ள வீராதி வீரன், சூராதி சூரன். நிஜத்தில் உலகமாக தொடர் நங்கி பயந்தாங்குடி. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திரை கவர்ச்சி. தலைவன் வேற, நடிகன் வேறடா. படத்தில் நடிச்சிட்டான்னா நீ பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அதுக்காக நாட்டை கொடுப்பங்கிறது எவ்வளோ பெரிய பைத்திய கடத்தணும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன் வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு களமாடக்கூடிய அரும்பெரும் தலைவர்கள் உளவிய நிலம் இது. என்ன கூத்துன்னா, மாட்டுக்கார அலைமேல்னு ஒரு படம் வருது, பழைய படம். அந்த வந்த காலத்தில் அந்த படத்தில் வந்து ஆட்டுக்கார அலைமேலுன்னு படம் வருது. அந்த படத்தில் ஒரு ஆடு நடிச்சிருக்கு. என்ன பண்ணுறாங்க? படத்தோட ப்ரமோஷனுக்கு அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க ஊர் ஊராக, இலதலையெல்லாம் கொடுத்து. அந்த ஆட்டை பார்க்க தமிழ்நாட்டில் கூட்டம் குடிச்சிங்க. இந்த ஆட்டுக்கார அலைமேலு படத்தை அடித்த ஆடு வரை தான் பார்க்க போகும்னு. இவனுக்கு எல்லாமே வேடிக்கை, எல்லாமே கேளிக்கை, எல்லாமே பொழுதுபோக்கு. குறைந்தபட்சம் ஒரு கேள்வி வராத? மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சியா, பாடுபட்டியா, பல 100 கோடிகள் சம்பளமாக வாங்குறியே, இந்த மக்களுக்கு கிள்ளியாவது கொடுத்துருப்பியான்னு கேட்க மாட்டானா? எதுவும் கேட்கறதில்ல. அவருக்கு ஓட்ட போடணும். வேண்டா விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையை தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டேன். தற்கூரிகள் வெற்றி கழகம்னு வச்சுக்கலாம். அவன் குறுக்க எடுக்குமா போகிறான். அதுவும் ஊடகங்கள் இருக்கான் பாருங்க. விஜய் எழுந்து விட்டார், அவர் பல் துளக்க கிளம்பி விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் கழிவறை விட்டு முடித்து விட்டு அந்த பக்கமாக போயிடுவார்.
எல்லாமே செய்தி. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குங்க, 1000 பிரச்சனைகள் இருக்குது, சமூக அவலங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது. அதை செய்தி ஆக்கிறது இல்லை. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கும் போராடி கொண்டிருக்காங்க. இந்த சமூகத்தை துப்புரவு பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தீபாவளி அன்னைக்கு விடிய விடிய நம்ம வெடிக்கலாம். ஆனால் விடிஞ்சு பார்க்குறப்ப இந்த தெரு சுத்தமாக இருக்குன்னா சுத்தப்படுத்தியது தூய்மை பணியாளர்கள்ங்கிற தெய்வங்கள். நாம் வந்து கழிவறைக்கு போகிறப்ப நம்ம கழிவை திரும்பி பார்க்க மாட்டோம், அருவருப்படைவோம். ஆனால் கழிவை கையால் அள்ளி சுத்தப்படுத்தக்கூடிய துப்புரவு பணி செய்யக்கூடியவங்க தூய்மை பணியாளர்கிற தெய்வம். அந்த தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்சமான வாழ்வாதாரத்துக்காக அவங்க போராடுறாங்க, மன்றாடுறாங்க. அரசு அவங்க மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்துது. உண்மையான கதாநாயகர்கள் அவங்க தான். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அரும்பாடாற்றி உழைக்கக்கூடியவங்க. நமக்கு அவங்கெல்லாம் கணக்கு தெரியாது இல்லை. நல்லக்கண்ணுன்னு ஒரு ஐயா வாழ்ந்து கொண்டிருக்காருங்க 100 வயசில். நல்லக்கண்ணு ஒரு மகத்தான தலைவர். அடிமை இந்தியாவில் பிறந்தவர், வெள்ளைக்காரனை எடுத்து போரிட்டவர். வெள்ளைக்காரன் தலைகளாக கட்டி தொங்க விடுறான், கலையிலாக கட்டி தொங்க விட்டு மீசை முடி எடுத்து சுருட்டை வச்சு பொசுக்கிறேன், ஒவ்வொரு முடியை பிடுங்கி எடுக்கிறேன். வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் சிறைவாசம் பல ஆண்டு காலம். விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் பணிபுரிகிறார் முழுநேர ஊழியராக. ஐயா நல்லக்கண்ணு 2 முறை தேர்தலில் போட்டி போடுறாரு. மக்கள் தோற்கடிக்கிறான். இந்த மக்களுக்காக நம்ம அரும்பாடுபட்டோம், நம்ம தியாகம் பண்ணோம், சிறைக்கு போனோம், நம் வாழ்வாதாரத்தை இழந்தோம், சொத்துக்களை இழந்தோம், எல்லாத்தையும் இழந்தோம். இந்த மக்கள் நம்மளை தோற்கடிச்சிட்டானேன்னு மக்கள் மேலே கோபம் கொள்ளலை. அந்த ஐயா நல்லக்கண்ணு தொடர்ந்து பயணிக்கிறாரு. நமக்கு தேர்தல் பார்த்த ஒத்து வரலை, நம்ம சேவையாற்றுவோம், போராட்ட களத்தில் நிற்போம்ட்டு. அந்த நல்லக்கண்ணு வீதிக்கு வராரா இவனுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் நயன்தாரா விடதா நாக்க தொங்க போட்டு போய் நிற்பேன். வழங்குமா அந்த சமூகம்? பாலம் கல்யாணஸ்தனம்னு ஒரு ஐயா, பாலம் கல்யாணஸ்தனம் அடிச்சு பாரு இணையத்தில். பாலம் கல்யாணஸ்தனம்னா யாருன்னு திருமணம் பண்ணிக்கல, தன் வாழ்வையே மக்களுக்காக அர்ப்பணிச்சார். 30 ஆண்டு காலம் நூலகத்தில் பணிபுரிஞ்சு தான் பெற்ற செல்வத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் மக்கள் சபைக்கு கொடுத்தார். அவரோட அரும்பெரும் பணியை பாராட்டி அமெரிக்காவில் விருது கொடுத்த அவருக்கு 1000 ஆண்டு காலத்தில் சிறந்த மனிதர் பாலம் கல்யாணசுந்தரம்னு 30 கோடியை அள்ளி கொடுத்தார். 30 கோடி. அந்த 30 கோடியை உலகம் முழுக்க வாழக்கூடிய குழந்தைகளின் நலனுக்காக பயன்படுத்துங்கள் என்று அடுத்த நொடியே திரும்ப கொடுத்து உலகத்தை வியந்து பார்க்க வச்சார் பாலம் கல்யாணசுந்தரம். அவர் எங்கே இருக்கார்? இதே சென்னையில் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்குதா, ஒரு ஓரமாக நாற்காலி போட்டு வந்துருப்பார் பாலம் கல்யாணசுந்தரம். உனக்கு பாலம் கல்யாணசுந்தரத்தை கண்ணுக்கு தெரியாது, நல்லக்கண்ணு ஐயாவை கண்ணுக்கு தெரியாது, திரைப்படத்தில் நடனம் மாறவனா தெரியும். நான் மாறலைன்னா எது ஒன்றும் மாறாது. கண்ணில் வந்து நுகர்வு கலாச்சாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சி. எப்படி பாருங்க, புறநானூற்றை படிக்கிறோம், புறநானூற்று தாய் அப்படின்னு கொண்டாடுறோம். போரில் தன் மகன் புறமுதுகிட்டு சாகவில்லை, நெஞ்சிலே ஆயுதத்தை ஏந்தி அவன் செத்து போயிருக்கான். இவனை ஈண்டெடுத்த பொழுதினும் நான் பெருமை கொள்றேன்னு போரில் புறமுதுகி காட்டாது, போரில் நேருக்கு நாளாக எதிர்கொண்டு சண்டையிட்டு செத்து போனேன் தன் மகனை பார்த்து புறநானூற்று தாய் பெருமைப்பட்டான்னு படிக்கிறோம். அதே தமிழ்நாட்டில் என் மகன் போனால் போயிட்டு போகிறான், அவன் போனால் போயிட்டு போகிறான், அவரை பக்கத்துலன்னு பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சுல, அதுபோது எங்களுக்கு. எப்படிப்பட்ட கால குடும்பம் பாருங்க. பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நடிகனை பார்க்கணும், கிட்டன்னு பார்க்கணும், அவனை கிட்டன்னு பார்க்கறதுக்காக நம்ம உயிரை பறி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தாய் தமிழ்நாட்டில் பேசுகிறாளங்க. நாமெல்லாம் இருக்கிறதா செத்து தொலைகிறதா? எங்கே போய் தொலைக்கிறது இந்த கொடுமையெல்லாம்? உலகத்துக்கு எல்லாத்தையும் புகட்டியவன், எல்லாவற்றையும் சொல்லி தந்தவன், உலகத்தை வழிநடத்தியவன் தமிழன். 2000 ஆண்டுக்கு முன்பே உலகத்துக்கு திருக்குறளை கொடையாக கொடுத்த இனம் தமிழினம். உலகத்தின் அத்தனை தத்துவ அறிஞனும் போற்றான், கொண்டாடுறான். எல்லா தத்துவ நூல்களும் ஒரு காலகட்டத்தோடு அது நின்று போகுது. அது எல்லா காலத்துக்கும் பொருந்த மாட்டேங்குது. சீனத்தில் வந்து மார்க்சியவெளி தோன்றிருக்கிறாங்க, கன்பூசிய தோன்றிருக்காரு, கிரேக்கத்தில் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தோன்றிருக்காங்க. அவங்க தத்துவம் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று விட்டது. ஆனால் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவில், எல்லா மாநில கூட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவில் உலகத்துக்கு அறிவு கொடையாக வந்தது என்றால் திருக்குறள் தான்ங்கிறான். 2000 ஆண்டுக்கு முன்பு உலகத்துக்கு திருக்குறளை அறிவு கொடையாக கொடுத்த இனத்தின் மக்கள்
இன்னைக்கு அறிவிழந்து நிற்கிறோம். மாறணும். நாம் மாறாத வரை எது ஒன்று மாறாது. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் வாக்களை கொடுக்கிறோம். நாம் செலுத்துகிற வாக்கு நாம் வாழ்வில் மாற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும், ஒரு விடியலை கொடுக்கும் என்று நம்பிதான் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். 10 ஆண்டு கால அதிமுகவின் கொடுங்கோல் ஆட்சி, அந்த கொடுங்கோல் ஆட்சி தாழாது 2021ஆம் ஆண்டு திமுகவுக்கு வாக்கு செலுத்தினோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க. இப்போ 4 ஆண்டுகள் ஆட்சி ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இன்னும் 7-8 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க குதிக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக ஒரு பக்கம். நாமும் திரும்ப திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டை போடுறோம். இனி ஒரு முறை திமுக தமிழ்நாட்டை ஆண்டு என்ன செய்ய போகிறது? இனி ஒரு முறை தமிழ்நாட்டை அதிமுக ஆண்டு என்னதான் செய்ய போகுது? அன்பு சொந்தங்களே, உலகத்தை பாருங்கள். உலகம் மாறி இருக்கிறது. உலகம் முழுக்க மாற்றம், விஞ்ஞானம், தொழில்நுட்ப வளர்ச்சி, வியத்தகு தொழில்நுட்ப மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இது எல்லாம் நிகழ்த்தப்பட்டது வெறும் 40 ஆண்டு காலத்தில் தான். தம்பி தம்பி அங்கிட்டு போய் பேசுங்க. உலகம் மாறி இருக்கிறது வெறும் 40 ஆண்டு காலத்தில். நாம் பார்த்து வியக்கிற ஜப்பான்கிற தேசம், அந்த ஜப்பான்கிற தேசம் 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்டது. ஹிரோஷிமா நாகசாகியில் 2 அணுகுண்டுகளை போட்டான் அமெரிக்காக்காரன். அவ்வளவுதான், ஜப்பான் முடித்து போனது என்று உலகம் கணக்கிட்டது. ஆனால் வீழ்ந்ததாக கருதப்பட்ட ஜப்பான் 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலைச்சந்த நாடாக மாற்றப்பட்டது. ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர்ங்கிற மாநகரம் அந்த நிலத்தை 33 ஆண்டுகாலம் ஆண்ட லீ குவான் என்கிற பெருமகனால் தலைசிறந்த நாடாக மாற்றப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டை 50 ஆண்டுகாலம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு 8 லட்சம் கோடி கடன். இந்த 8 லட்சம் கோடி கடன் யார் தலையில் விடிய போகுது? 2026 மறுபடியும் திமுக சொல்லும், நாங்கள் வந்தோம்னா இந்த மாதிரி இலவசம் தருவோம், நாங்கள் வந்தோம்னா இதை தருவோம்மா. ஆனால் 2026க்கு பிறகு தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாக மாறிப்போகிற அளவுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய நிதி சிக்கல் இருக்குது. 8 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி காலத்தில் 4 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4 லட்சம் கோடி கடன். 4 லட்சம் கோடி கடன் 4 ஆண்டு காலத்தில். ஒட்டு மொத்தமாக 8 லட்சம் கோடி. 8 லட்சம் கோடி கடனாளியாக தமிழ்நாட்டை வச்சுட்டு தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்னா என்னடா தலைகுனி விட மாட்டீங்க? தமிழ்நாடு முழுமைக்கும் கடைக்கோடி வரை போதை கலாச்சாரம். அதிமுகவின் ஆட்சி காலத்திலே சட்டமன்றத்தில் குட்காவோடு போனார் தமிழ்நாட்டோட இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். எதுக்கு குட்காவோட போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இது அவை விதிமுறை இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை குட்கா எல்லா இடத்துலையும் ரொம்ப தங்கு தடை இல்லாமல் சாதாரணமாக கிடைக்கிது, இயல்பாக கிடைக்குதுங்கிற சொல்லத்தான் நாங்கள் குட்காவோட போனேன்னாரு. அன்னைக்கு குட்காவோட சட்டமன்றத்துக்குள்ள போன ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு குட்கா விநியோகம் இருக்குது. காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் காசை வாங்கிட்டு கொடுத்துட்டாரு, அனுமதி கொடுத்துட்டாரு. அன்றைக்கு அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் காசை வாங்கிட்டு கொடுத்துட்டாருன்னாரு. ஆனால் இன்னைக்கு திமுகவின் ஆட்சி காலத்திலே கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா, அவின், போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, போதை சாக்லேட்டு கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள். 2002 2003 இந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டோம். கள்ளச்சாரம் குடிச்சு கண் பார்வை போச்சு, கை கால் செயலிழந்து போச்சு, உடல் உறுப்புகள் செயலிழந்து போச்சுன்னு 2002 2003 கேள்விப்பட்டோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு இதே மரக்காணம், இதே செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாரத்தை காய்ச்சி அதை குடித்து 20க்கும் மேற்பட்டவன் செத்து போனான்.
உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, நாங்கள் குற்றவாளிகளை சும்மா விட மாட்டோம், நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், எல்லார் மேலேயும் கொலை வழக்கு போடுவோம், யார் யார் உயிரை இழந்தாங்களோ அவங்க குடும்பத்தாருக்கு 10 லட்சம் நிவாரணம்னு. அடுத்த ஆண்டு பார்த்தா கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்து போனான். 69 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 69 பேர். ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேர் செத்து போயிட்டான். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை நாங்கள் தலைகுடி விட மாட்டோம்னு. என் அன்பு சொந்தங்களே, ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் 2 பேர் குடிகாரனாக இருப்பான். அந்த குடிகாரனாக இருக்கிறவனை பார்த்து மற்றவன்லாம் முகஞ்சொலிப்பான், அவனை சமூகத்தில் மதிக்க மாட்டான், அவனை வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டான். ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தலைகளாக மாறி போச்சு. 99 பேர் இருக்கான்னா 99 பேர் குடிகாரனாக இருக்கான். எல்லாரும் குடிகாரனாக மாற்றப்பட்டுட்டான். சமூகம் குற்றச்சமூகமாக மாறி போனது. போதைப் பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் சாதாரணமாக கிடைக்குது. இதில் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, போதையின் பாதையில் போகாதீங்க. நான் ஒரு அப்பாவாக கேட்டுக்கிறேன்னு. இப்போ போதையின் பாதையில் போகாமல் எந்த குறுக்கில் பூந்து போகிறத, எங்கே போகிறது? அத்தனை வீதியிலையும் டாஸ்மாக் கடைங்க, மதுபான கடைங்க. இந்த சாலையில் போனோம்னா இந்த பக்கம் டாஸ்மாக் கடை வச்சுருக்கேன், இல்லை இந்த பக்கம் டாஸ்மாக் கடை வச்சுருக்கேன். இந்த கடலில் ஒருத்தன் தப்பிச்சு போனால் கூட அந்த கடையை பார்த்துட்டு சபலை போட்டு அங்கே குடிச்சிடுவான். இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா ஊர்லேயும் டாஸ்மாக் கடை. விளையாட்டு திடல் இல்லாத கிராமம் இருக்கிறது, ஊர் இருக்கிறது. நூலகம் இல்லாத ஊர் இருக்கு, கிராமம் இருக்குது. உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்கு, கிராமம் இருக்கு. ஆனால் டாஸ்மாக் கடை இல்லாத ஒரு ஊர் உண்டா, ஒரு கிராமம் உண்டா? ஆனால் சொல்கிறான், நாங்கள் போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு பரப்பரிச்சிடம்ட்டு. யார் சொல்லலாம் போதையின் பாதையில் போகாதீங்க? யார் சொல்லலாம்? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத ஒரு பாமரன் அவன் சொல்லலாம். 2016 ஆண்டு சசிபெருமாள்ங்கிற ஒரு தாத்தன் காந்தியவாதி செத்து போனான். மதுவுக்கு எதிராக போராடி அந்த போராட்ட களத்திலே உயிரை விட்டான் சசிபெருமாள்னு ஒருத்தன். அவன் மது குடிக்க போனாங்கன்னா அவங்க காலில் விழுந்து கெஞ்சினா, மது குடிக்காதீங்க, உடல்நலத்தை கெடுத்துக்காதீங்க, குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துடும்னு. எந்தவித அதிகாரமும் இல்லாத பாமரன் சாமானியன் அவன் சொல்லாண்டா போதையின் பாதையில் போகாதன்னு. எல்லா அதிகாரத்தையும் சுட்டு விரல் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாமா? 2021 திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு, நாங்கள் வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம், நாங்கள் வந்தால் குடியால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் மீட்பதற்கு மீட்பு நிலையங்கள் அமைப்போம்னு. எத்தனை மீட்பு நிலையம் அமைச்சிருக்கான்? ஆண்டொன்றுக்கு 48,000 கோடி, 48,000 கோடிக்கு குடிக்கிறேன். இந்த தீபாவளி சமயத்தில் மொத்தமாக 3 நாள், மொத்தம் 3 நாளில் குடித்தது 780 கோடி. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 780 கோடி. ஒரு டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சு போகுதுன்னா என்ன பண்ணுது டாஸ்மாக் நிர்வாகம்? வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை வந்து இடைநீக்கம் பண்ணுது. போன வாரம் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு குடித்தான், இந்த வாரம் குடிக்கிறது குறைஞ்சிருச்சு, என்னாச்சு? ஏன் வந்து இவ்வளவு வளர்ச்சி குறைவாக இருக்குது? உடனடியாக அவன் மேலே சஸ்பெண்டு, நடவடிக்கை, என்கொயரி, விசாரணை. இப்போ கடையில் வந்து டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சி போச்சுன்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அரசு பள்ளிக்கூடம், அரசு கல்லூரி இருக்குது, நூலகம் இருக்குது, எத்தனையோ அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது. அதில் வந்து வருகை குறைஞ்சி போச்சு அப்படின்னு எங்கேயாவது சஸ்பெண்ட் பண்ணுறான்னா எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் டாஸ்மாக்கில் சாராயம் குடிக்கிற எண்ணிக்கை குறைந்து போனால் சஸ்பெண்ட் செய்வேன் அப்படின்னு அரசு சொல்லுதுனா, இதை போல ஒரு மானங்கட்டு கேடுகட்ட அரசாங்கம் உண்டு. கடைக்கோடி வரைக்கும் கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, கடைக்கோடி வரைக்கும். இந்த பகுதியில் கஞ்சா இவன் நிற்கிறான் அப்படின்னு ஒருத்தன் தகவல் காவல்துறைக்கு சொன்னான்னா, காவல்துறை அந்த சம்பந்தப்பட்டவன்கிட்ட இவன் தான் தகவல் சொன்னான்னு தகவல் சொல்லிடுது. அப்போ என்ன ஆகுது? அந்த கஞ்சா போட்டு அவன் நடுத்த சாலையில் துரத்தி வெட்டுறான். அப்போ போதை விநியோகம் இருக்குது, கஞ்சா விநியோகம் இருக்குது அப்படின்னு வெளில தகவல் சொல்கிறது கூட பொதுமக்கள் தயங்குறான். கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சுங்க. தமிழ்நாட்டின் தலைநகர் தொடங்கி கடைக்கோடி வரை போதைப் பொருட்கள் மிதமிஞ்சிய வரலாற்று இல்லாத அளவுக்கு புழக்கம். அதை தடுக்க முடியாதா? உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா வந்துடுதா? அன்பு மக்களே, கிளை சிறை இருக்குது, திருவள்ளூரில் கிளை சிறை இருக்குது, ஈரோட்டில் கிளை சிறை இருக்குது.
கிளை சிறை அப்படின்னா அந்த சிறையில் வந்து மிஞ்சி போனால் 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. அந்த சிறைக்குள்ள 50 பேர் 60 பேர் இருக்கக்கூடிய சிறைக்குள்ள கஞ்சா இருக்குங்க. எப்போதும் கண்காணிப்புக்குள்ள காவல்துறை கண்காணிப்புள்ள இருக்கக்கூடிய சிறைக்குள்ள எப்படி கஞ்சா போகுது? காவல்துறை என்ன பண்ணுது? விஜிலன்ஸ் அதிகாரி என்ன பண்ணுறான்? அவனுக்கு தெரியாமல் கஞ்சா போயிருதா, காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்றேன். இதான் நடக்குது. எல்லா துறையிலும் ஊழல், ஒரு துறை இல்லை, எல்லா துறையிலும் ஊழல். எல்லா இடத்துலையும் கமிஷன் அடிக்கிறான் திமுக காரு. தமிழ்நாட்டை குட்டிச்சோராகிட்டான். இதில் 2021 மறுபடியும் ஆளணுங்கிறேன். எதற்காக மறுபடி திமுக ஆட்சி? திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கமா? 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம். 75 ஆண்டுகால இயக்கம் திமுக. இந்த 75 ஆண்டு காலத்தில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக திமுக செஞ்ச அரும்பெரும் சாதனை என்ன? நீ என்ன கோட்பாடை வச்ச? எந்த கோட்பாட்டை நிறைவேற்றி மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தின? அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு முழக்கத்தை வைத்தது இதே திமுக. ஆனால் திராவிட நாடு முழக்கத்தை சுடுகாட்டு கிளப்பினார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்றார்கள். மத்தியில் கூட்டாட்சி அடைந்தார்களா? அடையவில்லை. மாநிலத்தில் சுயாட்சி அடைந்தார்களா? அடையல. இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது என்றால் அது திமுக. 1967ஆம் ஆண்டு முதல் முறையாக ஒரு மாநில கட்சியை ஆட்சி கைப்பற்றது. அதே போல மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கம் வகித்த ஒரே மாநில கட்சி திமுக. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு காலம் அங்கம் வைத்தது இதே திமுக. 18 ஆண்டு காலம். விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங், இப்படி பல பிரதமர் கீழே மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வகிச்சு. ஒட்டுமொத்தமாக 18 ஆண்டு. 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். அந்த 14 ஆண்டு காலத்தில் காவிரி உரிமையை பெற்று கொடுங்கள் என்று அழுத்தம் கொடுத்திருந்தால் அவன் கொடுத்திருப்பான். முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி காட்டுங்கள், உயர்த்தி விடுங்கள் கேட்டிருந்தா செஞ்சிருப்பான். கச்சத்தீவு எங்கள் பரம்பரை சொத்து, கச்சத்தீவை மீட்டு கொடுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தா கொடுத்திருப்பேன். ஆனால் எதுவும் செய்யலையே. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு எந்த வாழ்வாதார உரிமையும் திமுக அந்த காலகட்டத்தில் கேட்கல. மத்திய அமைச்சரை தீர்மானித்த இடத்துல இருந்துச்சு. நாட்டை தீர்மானிக்கிற இடத்துல இருந்த திமுக எந்த உரிமையும் கேட்டு பெறல. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க கேட்கல. ஆளுநர் பதவி அனாவசியம், ஆளுநர் பதவியை நீக்குங்க கேட்கல. எதுவும் செய்யல. அன்றைக்கு கேட்டு பெற்றது எந்த அமைச்சர் பதவியை பெற்றோம்னா கோடி கணக்கா பல கோடி கணக்கா சம்பாதிக்கிறான், கொள்ளையடிக்கிறான் மட்டும்தான் நினைச்சேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு வேஷம் போடுறேன். 2021 வரணுமா? இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன பண்ண? 4 ஆண்டு கால திமுக ஆட்சி காலத்தில் என்ன சாதிச்சு கிழிச்ச? அதிமுக ஆட்சி காலத்தை நீட் தேர்வு நடத்தப்பட்ட போது இதே திமுக போராடியது. நீட் தேர்வால் 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் செத்து விழுந்த போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம். அதற்கான சூத்திரம் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு நடக்காது என்றார் ஐயா ஸ்டாலின். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்பி வாக்கு செலுத்திய பெற்றோர், வாக்கு செலுத்திய மாணவர்கள் எல்லாம் ஏமாந்து போனார்கள். இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் செத்து விழுந்தது. யார் பொறுப்பேற்பது? அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, மண்ணின் மக்களில் 13 பேரை துள்ள துடிக்க கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு. அன்றைக்கு திமுக எதிர்த்து போராடியது. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரை விடமாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் எல்லாரையும் கைது பண்ணோம்னா. ஆனால் இன்னைக்கு யாரை கைது பண்ணியிருக்கான்? தூத்துக்குடியில் 13 பேரை கொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. அதில் தொடர்புடைய அத்தனை பேரையும் காப்பாற்றிக் கொண்டிருப்பது ஸ்டாலின். என்ன மாறுபாடு, என்ன வேறுபாடு? அதிமுக ஆட்சி காலத்தில் 8 வழி சாலை திட்டம் அமலாக்கம் செய்யப்பட்ட போது 8 வழி சாலை திட்டத்தை ஏற்க முடியாது, விவசாயிகளை பாதிக்கிறது, விளைநிலங்களை பாதிக்கிறது என்று போராடியது திமுக. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் 8 வழி சாலை திட்டத்தை அமலாக்கம் செய்து துடிக்குது. டெல்லியில் விவசாயி போராடுறாங்களா? ஐயா ஸ்டாலின் ஆதரவு. விவசாயிகள் கண்ணீர் சிந்துவதை பார்க்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறது.
ஆனால் பரந்தூரில் 2 ஆண்டுக்கு மேலாக எங்கள் விளைநிலங்களை பறிக்க அனுமதிக்க மாட்டோம், எங்கள் விளைநிலங்களை ஒரு நாளும் தர மாட்டோம் என்று போராடுறாங்களே 2 ஆண்டுகளாக. அது ஏன் திமுக கண்களுக்கு தெரியல? ஏன் தெரியல? எப்போதும் வேஷம், நாடகம், ஒரு கோட்பாட்டு வேஷம் போடுவான். திராவிட மாடல் 2014க்கு முன்னாடி குஜராத்தில் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்தார். குஜராத் இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம், வாடகை தாய்மார்கள் வாழக்கூடிய நிலம், வறுமை காரணமாக, ஏழ்மை காரணமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு பிள்ளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாடகை தாய்மகள் அதிகப்படியாக வாழக்கூடிய நிலம் இந்தியாவிலே குஜராத். அங்க எல்லாத்திலும் பின்தங்கியிருந்தான். கல்வியில, மருத்துவத்தில், உட்கட்டுமானத்தில், அடிப்படை சேவைகளை எல்லாத்தையும் பின்தங்கிய மாநிலம் குஜராத். ஆனால் அந்த குஜராத் மாநிலத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்று கட்டமைத்து குஜராத் மாடல் என்ற செயற்கையான கருத்துருவாக்கம் செஞ்சான் பாஜக. குஜராத் மாடல், குஜராத் போல இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மோடிக்கு ஓட்டு போடுந்தான். அவன் எப்படி குஜராத் மாடல் என்று போலியான கருத்துருவாக்கம் செய்தானோ அதே போல இப்போது திராவிட மாடல் என்று கட்டமைக்கிறான். அந்த குஜராத் மாடலிலே கர்ப்பப்பையை விற்று பிழைக்கக்கூடிய வாடகை தாய்மார்கள் இருந்தாங்க. இந்த திராவிட மாடலிலே சிறுநீரகத்தை, கிட்னியை விற்று பிழைக்கக்கூடிய தாய்மகள் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் மண்ணை திருண்ணா, மலையை திருண்ணா, மக்கள் வளத்தை சொல்லணும்னா, எல்லாத்தையும் சொல்லணும்னா, கடைசியாக பார்த்தா நாமக்கல்ல அந்த ஒரு பக்கம் வந்து கடன் தொழிலில் பெரிய அளவில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை குறி வச்சு, வாங்க உங்கள் கடனை பூரா அடைச்சிட்றேன், அதுக்கு வழி செய்கிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போய் 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னியை கொடுத்துருங்க, ஒரு கிட்னியை வச்சு வாழலாம்னு பேசி பல லட்சங்களுக்கு கிட்னியை தேடி இருக்கான். அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து கிட்னி திருட்டு பிரச்சனை இல்லை, அது திருட்டுன்னு சொல்லாதீங்க, அதை முறைகேடுன்னு சொல்லுங்க. நக்கீரர் சொற்புல பொறுப்புலாம் பொறுத்துக்கொள்ள மாட்டார். அது என்ன சொல்கிறாங்க, இந்த மருத்துவமனை வந்து இந்த உறுப்பு இந்த மருத்துவமனை வந்து இந்த மாதிரி உறுப்பு திருட்டில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு இந்த மருத்துவமனை மேலே வந்து புகார் வைக்கப்படுது. அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சு பூட்டு போடாமல் இனிமே அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு புதுசாக ஒரு நடவடிக்கை எடுக்குது. எது? இந்த திமுக அரசு. உழைக்கும் மக்கள் பல காலம் வந்து உழைச்சி வெம்பாடுபட்டு அவன் வந்து நெல்லை கொண்டு வர்றான், நெல்லுன்னு கொண்டு வர்றான், நமக்கான உணவை கொண்டு வர்றான். அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல், நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு நெல் மூட்டையில் அடுக்க இடம் இல்லாமல் மயிலாடுதுறை பக்கம் சுடுகாட்டில் கொண்டு அடுக்கிறாங்க நெல் மூட்டையை. பல இடங்களில் வந்து நெல் மூட்டையிலேருந்து நெல்லெல்லாம் முளைச்சிருச்சு. நெல் முளைச்சா ஒன்றுக்கும் ஆகாது அப்படின்னு வாயிலையும் வேத்திலையும் அடிச்சுக்கிட்டு விவசாயிகள் கதறாங்க. தமிழ்நாட்டோட அமைச்சர் என்ன சொல்கிறா தெரியுமா, அது ஒன்றும் இவ்வளவு வளரல, இவ்வளவு தானே வளர்ந்துருக்கு, விடுங்க பார்த்துக்கலாங்கிற. எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கீங்க பாருங்க. எதை பற்றியும் கவலை இல்லைங்க அவனுக்கு. ஊடகத்தை பூரா அவன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். அவன் ஒரு கதையை புனைவான், அவனாக ஒரு கதையை சொல்லுவான். நாளடைவில் என்ன பண்ணுவான், பாஜக உள்ளே வந்துடும், திமுக போடுமா. பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வர மாட்டான்டா, வர போறதில்லை, அவனுக்கே தெரியுமே. அவன் இந்தியா முழுக்க வென்றான், இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஆதிக்கம் செய்யறான், ஆளுகை செய்யறான். தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியல. தமிழ்நாட்டில் பல வேஷங்களை போட்டான். அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் பாஜக பிள்ளையார பேசினான், பிள்ளையார பேசி ஒரு மத பூசலை, மத கலவரத்தை உருவாக்க முற்பட்டான். தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகனை கையில் எடுத்துட்டான். வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று விளங்கக்கூடிய இதே பாரதிய ஜனதா அருகாமல கேரளாவில் போய் சொல்லுவானா வெற்றிவேல் வீரவேல்னு. அங்கே சாமியே சரணமைப்பாம்மா, அங்கே சாமியே சரணமைப்பாங்கிறவன் ஆந்திராவில் சொல்லுவானா அங்கே ஏழுகுண்டன வானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தாம்மா. அங்கே கோவிந்தான்னு போடுறவன் மகாராஷ்டிராவில் சொல்லுவானா மகாராஷ்டிராவில் கனவிதாதா மோரியாம்மா.
மகாராஷ்டிராவில் கனவிதாதா மோரியாங்கிறவன் ஒரிசால சொல்லுவானா அங்கே ஜெய் ஜெகநாத்தும்மா, அங்கே ஜெய் ஜெகநாத்துங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா அங்கே ஜெய் ஸ்ரீராம்மா, அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளத்தை சொல்லுவானா அங்கே ஜெய் காளி ஓம் காளிம்மா. எந்த ஊருக்கு போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகம் பாடுவான். தமிழ்நாட்டில் பல ராகம் பாடுறான், ஒப்பாரி வைக்கிறான், ஓலம் போடுறான், எதுவும் கதைக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் பாஜக வெறுத்து ஒதுக்கிட்டான். 2014 முதல் முறையாக நரேந்திர மோடி நாட்டில் ஆட்சியை கைப்பற்றாரு. அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி. வாஜ்பாயால் சாதிக்க முடியாததை நரேந்திர மோடி சாதித்தார் என்று கொண்டாடினான். அப்படி 2014 2019 2 பொது தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றிய போது தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவியது. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே இதே பாஜக அங்க வைத்த போது பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு பயந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டான். மோடி படத்தோடு போனா மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பான்னு பயந்தான் பாஜகவின் வேட்பாளர். கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் ஒரு பாஜக நிர்வாகி கும்பிடுறாரு, கொந்தளிக்கிறாரு, புலம்புறாரு. ஐயா நாங்கள் ஓட்டு கட்டு போகிறோம், ஓட்டு கட்டு போகிறப்ப உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்னங்கய்யா பண்ணுறதுங்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை இவ்வளோதாண்டா. ஆனால் இல்லாத பாஜகவை சொல்லி பாஜக வந்துடுவான், பாஜக பூந்துருவான், திமுகவுக்கு போடு, திமுகவுக்கு போடு. எதுக்கு போடணும், எதுக்கு போடணும்? திமுகவுக்கு பல முறை வாக்கு செலுத்தி ஆகிவிட்டது, அதிமுகவுக்கு பல முறை வாக்கு செலுத்தி ஆகிவிட்டது. நீ செலுத்தி என்ன பண்ண? இங்கே என்ன பிரச்சனை? மக்களுக்கு சாதி மீது பற்று, மதத்தின் மீது பற்று, திரை கவர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம், இதை தாண்டி ரட்டள சின்னத்து மேலே, உதயசூரியன் சின்னத்தின் மேலே மக்களுக்கு ஒரு மோகம். நான் ரட்டளைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுங்கிறது, உதயசூரியனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுங்கிறது, மாற்றி போட முடியாதுங்கிறேன். அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஆட்கள்லாம் திமுகவில் போய் சேர்ந்துட்டான்டா. 7-8 பேர். செந்தில் பாலாஜி யாரு? கோபாலபுரம் கொள்ளை கூடாரம் என்று சட்டசபையிலே பேசிய செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவோட முன்னணி தலைகர்த்தா. சட்டமன்றத்தில் சேகர் பாபு கருணாநிதியை அடிக்க பாய்ந்தார். இது வரலாறு. கருணாநிதி அடிக்க பாய்ஞ்ச சேகர் பாபு இன்னைக்கு திமுக இருக்கிறார். திமுகவிலிருந்து போய் அதிமுக ஐக்கியமாகறான், அதிமுகவிலிருந்து போய் திமுக ஐக்கியமாகறான். நீ என்னன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் ஓட்டை போட்டேன், மாற்றி போட மாட்டேங்கிற. கேட்டால் பக்கா திமுக. என்ன பக்கா திமுக? கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்லடா இன்னைக்கு. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு திமுகவையும் அதிமுக கட்டிக்கிட்டு அழுவுற, ரட்டளையும் உதயசூரியன் கட்டிக்கிட்டு அழுவுற. ரட்டள சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர் கூட அதிமுக நம்பரை ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர் கூட திமுக நம்பரை ஓட்டு போட்டுருவேன். வேட்பாளர் நிற்கிறானா, நல்லவனா, மக்களுக்கு சேவையாற்றுவானா, குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவானா, மக்களுக்காக உழைப்பானா, குற்ற பின்பலம் இல்லாதவனா, காசுக்கு ஆசைப்படாதவனா, எதுவும் பார்க்கறது கிடையாது. எதுவும் பார்க்கறது கிடையாது. போய் ரெட்டாளைக்கு ஒரு குத்து, இல்லை உதயசூரனுக்கு குத்து. நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதையே குடிக்கிறான், என்ன பண்ணுறது? ஓட்டுக்கு காசரை வர்றான்னா அவன் எப்படி மக்கள் சேவையாற்றுவான்? அன்பு மக்களே சிந்திச்சு பாருங்க. ஒரு வீட்டில் நாய் கட்டி கிடக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் போகிறான், நுழையிறான். நாய் என்ன நினைக்குது? சொந்தக்காரனாக இருப்பானோ, தெரிஞ்சவனாக இருப்பானோ அப்படின்னு நாய் சந்தேகமாக பார்க்குது. அவன் போன உடனே ஒரு ரொட்டி துண்டை போடுறான். ரொட்டி துண்டை போட்டோடனே ஒரே கவ்வுது, இவன் திருட்டு போய் தான் அப்படின்னு. ஒரு நாய்க்கு அந்த புடிதல் இருக்கு. ஆனால் வீட்டுக்கு 2000 ரூபா 4000 ரூபா காசை கொண்டுட்டு ஓட்டு போடுங்க, காசு தர்றன்னு வர்றப்ப நாம் துரத்தி அடிக்காம நாம் நம்பிக்கொண்டு அவனுக்கு ஓட்ட போடுறோம். அதன் விளைவு 5 ஆண்டுகள் அனுபவிக்கிறோம். தேர்தல் என்பது, வாக்கு என்பது ஒரு நாள் கூத்து இல்லை, 5 ஆண்டு கால வாழ்க்கை. அந்த ஒரு நொடி பொழுது தவறுதலாக வாக்கு செலுத்தி விட்டால் 5 ஆண்டு காலம் பாழாகி போகும். நாம உணவகத்துக்கு சாப்பிட போறோம்,
சாப்பிட போகிறப்ப என்ன சொல்கிறோம்? இட்லியோ தோசை ஏதாவது கருமத்தை கொண்டாந்து வைங்க அப்படின்னு கேட்குறது இல்லை. என்ன இருக்குது? இட்லியா, தோசையா, புரோட்டாவா, சப்பாத்தியா கேட்குறோம். உணவகத்தில் ஏதாவது உணவகத்துக்கு போய் சாப்பிட போகிறது இல்லை. இன்ஸ்டாகிராமில் பார்க்குற, ரீல்ஸ் பார்க்குற, ரிவ்யூ பார்க்குற, இந்த உணவகம் நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு அங்கே போகிறோம்ல. அப்படி எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம்ல. ஒரு சட்டை வாங்குறோம்னா எடுத்த உடனே போடுறது இல்லை. 34 36 38 உன் அளவு பத்துமானு போட்டு பார்க்குற, கண்ணாடியை பார்க்குற, பக்கத்து வந்துட்டு கேட்குற. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். 6 மாதம் 3 மாதம் போட்டு கிளிய போகிற சட்டைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு அலைபேசி வாங்குறோம்னா பல பேர்ட்ட கேட்குற. எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுக்கிற நீ ஓட்டு போட்டு கண்ணை முடிக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏன் ஓட்டை போட்டு நாட்டை நாசம் பண்ற? என்ன செஞ்சிட போறான்? மனசாட்சியை தொட்டு சொல்லு. திமுகவில் அதிமுகவில் கொள்ளடிக்கிற நோக்கம் இல்லை, மக்களுக்கு சேவையாற்ற வர்றான்னு சொல்லு. அத்தனை பேரும் திருட்டு பையன். திமுக அதிமுக வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு பானே உடைய அத்தனை பேரும் முள்ள மாறி போய, முடிச்சு வைக்க போய் திருட்டு போய, நாட்டை ஒட்டு மொத்தமாக முங்காம் போட்டு போயிடுவான். நாட்டில் 8 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இந்த 8 லட்சம் கோடி கடன் 16 லட்சம் கோடியாக மாறட்டும், 32 லட்சம் கோடியாக மாறட்டும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்த நாடு சந்தித்தால் கூட என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு வர முடியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. ஆறுகள் செத்து கொண்டிருக்கே, மலைகள் தகர்க்கப்படுது, கனிம வளங்கள் சூறையாடப்படுது. அதை என்ன செய்ய போறோம்? அன்பான மக்களே, பாரதி பாடினா என்ன பாடினா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினான் பாரதி. ஆனால் அந்த பாரதி சுதந்திர இந்தியாவில் வாழலை, சுதந்திரத்துக்கு முடிய செத்து போயிட்டான். அந்த சுதந்திர இந்தியாவில் வாழாத பாரதி அடிமை இந்தியாவில் பாடினான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறண நதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுன்னா. காவிரி தென்பண்ணை வையை பொருணை இன்னும் தமிழ்நாட்டை பல ஆறுகள் குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனால் இன்றைக்கு எந்த ஆறு இருக்கிறது? ஆறுகள் செத்து விட்டது. காவிரியில் தண்ணி தர மாட்டோம் கர்நாடகா மறுக்கிறான். 40 ஆண்டா காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம். காவிரி நடுவமன்றம் சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் தண்ணி தர மாட்டேன் கர்நாடகா மறுக்குது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணம் கட்டுறான். முல்லை பெரியாறு நமக்காக பெண்ணிக்குங்கிற வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்த அணை முல்லை பெரியாறு. அந்த முல்லை பெரியாற்று அணையை கேரள அரசு சொந்தம் கொண்டாடுது. அந்த அணையை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுவோங்கிறேன். இதே காஞ்சிபுரம் வேலூருக்கு தண்ணீரை தரக்கூடிய பாலாறு, ஆந்திராக்குள்ள பாலாறு வெறும் 33 கிலோமீட்டர் பாயுது. அந்த 33 கிலோமீட்டரில் 22 தடுப்பணை கட்டியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் தடுப்பணை அந்த பாலாறு பாயுது. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இடத்துல தடுப்பணை கட்டியிருக்கான்? தடுப்பணை கட்டல, மணல் குவாரி அமைச்சு மண்ணை கொள்ளடிக்கிறான். ஆறுகள் சாகுது. அன்பு மக்களே, காவிரியில் தண்ணி வரல, ஒரு பக்கம் போராட்டம். காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, நொய்யல், பவானி, இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கு? இணையத்தில் போய் தட்டி பாருங்க. நொய்யல் ஆறு தலை சிறந்த நீரை கொண்டது. அந்த நொய்யல் ஆறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவால் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது. ஒரு மனிதன் விஷத்தை அருந்தினால் வாழ முடியாது. எப்படி வாயில் நுரை தள்ளுவானோ அதே போல நொய்யல் ஆற்றுப்படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. யார் மீட்க போறா? யார் கேட்க போறா? யாருக்கு அக்கறை இருக்குது? மலைகளை நீர் கோபுரம்ங்கிறான். இந்த பூமி பந்தில் மனிதன் பிறப்பதற்கு முன்பே பிறந்தது மலைகள். ஒட்டுமொத்த உலகத்தின் நன்னீரை எல்லாம் கொண்டிருப்பது மலைகள் தான். மலைகள் தான் அருவி வருது, மலைகள் தான் ஆற்றுக்கு தண்ணி வருது, எல்லாத்தையும் கொடுத்தது மலைகள். உலகின் நீர் கோபுரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மலைகளை இன்றைக்கு தகர்க்கிறான் கனிம வளத்துக்காக. மதுரையில் யானை மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. ஒரு யானை அப்படியே படுத்து கிடப்பது போல இருக்கும். மதுரையில் என்ன கிளப்பி விட்டான்னா, யானை மதுரைக்கு ராசி இல்லை, இது படுத்து கிடக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சொல்லிட்டு அந்த மலையை தகர்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்ய போகிறோம்? பள்ளிக்காரன் சதுப்பு நிலை எப்படி இருக்கு? பள்ளிக்காரன் சதுப்பு நிலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். என் அன்பு மக்களே,
ஒரு சதுப்பு நிலங்கிறது தன் நிலப்பரப்பை விட பல மடங்கு நீரை சேமிக்கிற ஆற்றல் கொண்டது. ஆனால் பள்ளிக்காரன் சதுப்பு நிலத்தை குப்பையை கொட்டுறான், இப்போ கட்டடம் கட்ட அனுமதி தர்றான். அப்போ இந்த இயற்கை வளங்கள் குறித்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த கவலையும் இல்லை. நாங்கள் மலைகள் மாநாடு போடுறோம், நீர் மாநாடு போடுறோம் அப்படின்னு கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். நாளைய தலைமுறை இருக்கணும்னா வாழணும்னா இது எல்லாம் அவசியம். புரிஞ்சு உணரணும். வாக்குங்கிறது மகத்தான உரிமை. நாம் போராடி பெற்ற உரிமை சுதந்திரம். அதே போல் நாம் போராடி பெற்ற உரிமை வாக்கு. முதல் தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு வாக்குரிமை மொத்தமாக கிடையாது. அன்றைக்கி 30 கோடி மக்கள் தொகையில் சில ஆயிரம் பேர் தான் ஓட்டு போட்டேன். எவன் படித்தவனோ, எவன் பட்டதாரியோ, எவன் நிலக்கலாரோ, எவன் மிராஸ்தாரோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலைமை இருந்துச்சு. போராட்டம் நடத்தி பலகட்ட போராட்டம் எடுத்து ஜனநாயக ரீதியில் அழுத்தம் கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. நாம் கையில் இருக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை மிக கவனமாக செலுத்தணும், மிக கவனமாக. ஆனால் நமக்கு அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. 2026 சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு. வரலாறு ஒரு முறை வாய்ப்பை வழங்குகிறது. என் அன்பு மக்களே, கவியரசு கண்ணதாசன் காமராசரின் 9 ஆண்டுகள பொற்கால ஆட்சியை வர்ணித்தார். காலத்தின் கடைசி கருணை. காமராசர் காலத்தின் கடைசி கருணை, இருக பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க அகதியாக, உலகம் முழுக்க கூலியாக, தென்னாப்பிரிக்காவின் வரை சுரங்கங்களில், மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிசியஸின் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன், கண்முன்னே 2 லட்சம் தமிழர்களை சாக கொடுத்த தமிழன், காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மிழ்த்த கோபுரம், அணு உலை, அணுக்களி மையம், ஸ்டெர்லைட்னு அத்தனை சிக்கலை எதிர்கொண்ட தமிழன். அவன் மீண்டு வருவதற்கு, மீண்டும் ஆள்வதற்கு, தமிழ் மீண்டும் எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திலே தாருங்கள். இந்த பிள்ளைகள் கள்ளம் கபடம் இல்லாது இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைக்கிறோம். 8 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 8.2 விழுக்காடு வாக்கு. இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்குக்கு தேர்தல் சந்தையில் குறைந்தபட்சம் 500 கோடி மதிப்பு. 500 கோடி. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வர்றோம் என்று சொன்னால் 500 கோடியை அதிமுகவோ பாஜகவோ கொடுக்கும். 500 கோடி. ஆனால் அதெல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று கருதி சமரசம் செய்யாது இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக 2 பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து களம் காண்கிறோம். அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள். நாங்கள் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்போம். வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பை இருக பற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை வெல்ல வையுங்கள். இந்த மண்ணை, மக்களை மீட்டெடுப்பதற்கான இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.